நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணௌ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பின் தொடர்ச்சியாக இன்று நாம் 7வது நாள் நோன்பை நோற்று கொண்டிருக்கிறோம். முதல் 5 பாசுரங்களாலே பகவானுடைய 5 நிலைகளை நமக்கு காண்பித்து கொடுத்து அதிலே நாம் கண்டுபற்றுவதற்கு எளிமையான அச்சாவதார நிலையிலே ஈடுபடலாம் என்று நமக்கு சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிறகு நேற்றைய பாசுரத்திலிருந்து இந்த நோன்பிலே கலந்து கொள்ளக்கூடிய சககாரிகள் விருப்பமுடையவர்களை ஒவ்வொருவராக எழுப்பி இந்த நோன்பிலே சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. இந்த 10 பாசுரங்களிலே 10 ஆழ்வார்களை எழுப்பி இந்த கோஷ்டியிலே சேர்த்து கொள்வதாக நம் பூர்வர்களுடைய ஐதீகம். இந்த 10 பேரை எழுப்பினாலும் கூட அந்த ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய 5 லட்சம் பெண்களையும் எழுப்பியதாகத்தான் இது பாவனையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நேற்றைய தினத்தில் பெரியாழ்வாரை எழுப்பி அவரை இந்த கோஷ்டியிலே சேர்த்து கொண்ட இந்த கோஷ்டியினர் இன்றைய தினத்தில் குலசேகர ஆழ்வாரை எழுப்பி இந்த கோஷ்டியிலே சேர்க்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாசுரமானது கீசு கீச்சென்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தையோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்று இன்றைய தினத்தில் எழுப்புகிறார். இன்று எழுப்பக்கூடிய பெண் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், பகவானுடைய விஷயங்கள் அனைத்தையும் முழுமையாக அறிந்து அந்த பெண்ணுக்கு தெரியாத வைணவ விஷயங்களே கிடையாது என்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணைத்தான் இன்று எழுப்புகிறார்கள். ஆனால் அந்த பெண் தன்னுடைய ஞானத்தை எல்லாம் மறந்து இங்கே கிடக்கிறார் என்று சிலரை எழுப்புகிறார். இந்த கோஷ்டி எப்படிப்பட்ட கோஷ்டியாக இருக்கிறதுனா, திருப்பாவை நோன்புக்கு போகிறோம் மார்கழி மாதத்தில், நாம் மாத்திரம் போனால் போதும், இல்லை யாரோ ஒரு சிலரை மட்டும் எழுப்பி கொண்டு போனால் போதும் என்ற நினைவு இல்லாதவர்கள். இந்த கோஷ்டியிலே ஈடுபடக்கூடிய ஒருவரும் விட்டு போகக்கூடாது என்கிற அளவிலே அனைவரையுமே சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற நினைவு இருக்கக்கூடியவர்கள். இந்த கோஷ்டியிலே தினந்தோறும் கலந்து கொள்ளக்கூடியவர்களிலே ஒருவர் குறைந்தாலும் கூட நாங்கள் கண்ணனிடம் போக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவரும் விட்டு போகக்கூடாது. நம்ம என்ன நினைப்போம், நம்ம போனால் போதும், அவங்க வந்தால் வராங்க வராட்டி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைவு இருக்கிறது. அந்த நினைவு இல்லாமல் அனைவரையும் கொண்டு போய் கண்ணனிடத்திலே சேர்க்க வேண்டும் என்ற நிலையிலே இருப்பவர்கள். ஏன் அப்படி நினைக்கிறார்கள்? எல்லோரும் நல்ல கதி அடைய வேண்டும். அதனால கோஷ்டியினர்களை என்ன செய்கிறாங்கன்னா, ஒருவருக்கொருவர் தன் குழந்தைக்கு, தன் வயிற்றிலே பிறந்த குழந்தைக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று எவ்வாறு ஒரு தாய் ஆசைப்படுவாளோ அதை போல இந்த பாகவதர்களை தன் குழந்தைகள் போல நினைத்து சந்தோஷம் இருக்கிறதுல தான் பாகவத பூர்த்தித்துவம் உண்டாகும். நமக்கு கிடைச்சா போதும், நம்ம அனுபவிச்சா போதும் என்று நினைக்காமல் கோஷ்டியில் உள்ள அனைவருக்கும் அனைத்து விஷயங்களும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறதா பூர்ணமான பாகவதனுடைய நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்ற. என்ன சொல்றாங்க, ஒரு பகவானுடைய பக்தியிலே ஈடுபடுகிற போது எப்பொழுது நமக்கு உண்மையான ஒரு பக்தியினுடைய எல்லை பூர்ணத்துவம் ஏற்படுகிறது என்று பார்க்கிற போது அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானாருடைய ராமானுஜருடைய சிஷ்யர் ஆட்கொண்ட வில்லிஜீயர் அவர் எழுந்தருளுகிறார். அப்போது நஞ்சியர் அவரை சேவித்து நிற்கிறார். நஞ்சியர் ஒரு பெரிய ஆச்சாரியார். அவர் போய் சேவித்து நிற்கிறார். அப்போ ஆட்கொண்ட வில்லிஜியை சொல்றார், பகவத் விஷயத்திலே ருஷி நமக்கு மெய்யாக பிறந்ததில்லை காணும். எனக்கு இந்த பகவான் விஷயத்தில் பெருசா
ருசியே இல்லாம இருக்குதே அப்படின்னு. அப்போ நஞ்சியர் கேட்கிறார் ஆட்கொண்ட வில்லிஜியரை பார்த்து, சாமி நீங்க எம்பெருமானாருடைய ராமானுஜருடைய சிஷ்யர், நீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? உண்மை போன்ற ஞானிகள்லாம் இப்படி சொன்னா பின்னுள்ளவங்க என்ன நினைப்பாங்க? இது ஒரு பக்தியே நமக்கு ஏற்படாதே என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விடமே என்று அவர் கேட்கிறார். அதனால ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறார். அப்ப அந்த ஆட்கொண்ட வில்லிஜியர் சொல்றார், எனக்கு எப்போ பகவத் குணமும் பாகவத குணமும் நிறைந்திருக்கிறது என்கிற நிலையை நான் அடைகிறேன் என்றால், அடியவர்களை பாகவதர்களை பார்க்கும்போது எப்போது எனக்கு உள்ளபூர்வமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அப்போதுதான் நான் பகவத்தினுடைய பூர்ண நிலையை நான் அடைந்திருக்கிறேன் என்று அர்த்தம். பெருமாளை பார்த்தா மாத்திரம் நமக்கு சந்தோஷம் வந்துடும், தன் மறந்துடுவோம். அங்கே போய் ஏதாவது நிறைய நன்கொடை கொடுக்கணும்னா வேமா கொடுத்துட்டு வரும். ஆனால் பாகவருடைய கைங்கரியம் நடக்கிறது, இங்கே ஏதாவது செய்யணும்னா செய்வோம். நான் பெருமாளுக்கு செஞ்சிட்டேன். பெருமாளுக்கு செய்ய வேண்டியதே இல்லை, அவருக்கு நிறைய கிடைக்கும். நம்ம கொடுத்து தான் அவருக்கு காரியம் நடக்க வேண்டிய நிலை அங்கே இல்லை. அதனால என்ன சொல்றாங்க, பாகவதர்கள் உகப்புத்தான் உண்மையான வைணவத்துவத்தினுடைய பூர்த்தி. வர்றோம், ராமானுஜ கூட்டத்தை திறக்கிறோம், ராமானுஜருக்கு ஆண்டாளுக்கு நல்ல அலங்காரமாக பூவை போடுறோம், விளக்கு ஏற்றுறோம், வாசனையான பத்திகளை ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாமே, அவங்க சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்னு. கோஷ்டிகள் இதை அனுபவித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிலை ஏற்பட்டால்தான் வைணவத்துவத்தினுடைய பூர்த்தி என்று சொல்லுகிறார். ஸ்ரீதேவி மங்கலம் என்கிற ஊரிலே நஞ்சியருடைய சிஷ்யர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அங்கே பாகவதர்களுக்கு தினந்தோறும் ததியாராதனை கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். இதை பட்டர் பார்க்கிறார். பட்டர் பார்த்துட்டு என்ன நினைச்சாரா, நம்மகிட்ட ஒரு விஷயமும் கிடையாது, பரமபதம் அடைவதற்குண்டான காரியம் ஏதாவது நம்மிடத்துல இருக்கிறதான்னா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைச்சாராம் பட்டர். பட்டர் யாரு? குரத்தாழ்வானுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் யாருக்கு தத்து பிள்ளைகள்? ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கும் ஸ்ரீரங்க நாயகியாருக்கும் தத்து பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய வளர்ப்பு பிள்ளை. அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, ஆனா நம்முடைய சிஷ்யரான நஞ்சியருடைய சிஷ்யர்கள் இப்படி பாகவத கைங்கரியம் செய்கிறார்கள், எல்லா பாகவதர்களுக்கும் ததியாராதனை செய்து உணவளிக்கிறார்களே, இவர்கள் செய்யக்கூடிய நன்மையினால பட்டர் நினைக்கிறாரு நமக்கும் ஒரு நன்மை ஏற்படும். அப்ப அடியார்களுடைய உகப்பு தான் பகவானுக்கு உகப்பு. இதை கேட்பாங்க, பகவான் எப்போது உகப்பாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, அவருக்கு நம்ம அண்டாவா அக்கார வரிசல் கொடுத்தாலும் சந்தோஷமாக மாட்டார். அவனுடைய அடியவர்கள் எப்போது முகமலர்ச்சியோடு இருக்கிறார்களோ அப்போதுதான் அவன் உகப்பாக இருக்கிறான். அடியார்கள் எப்போது உகப்பாக இருப்பார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பகவான் எப்போது உகப்பாக இருக்கிறானோ அப்போது அடியவர்கள் உகப்பாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நிலைமை. அப்ப என்ன ஆகுது, இங்கனுக்குள்ளே சுழற்சி. நாம சந்தோஷமா இருந்தா பகவான் சந்தோஷமாக இருக்கிறார், பகவான் சந்தோஷமாக இருந்தா நாம சந்தோஷமாக இருக்கோம். அப்ப அடியவர்கள் இன்புட்டு இருக்கும்போதுதான் நமக்கெல்லாம் தலைவனான பரமாத்மா சந்தோஷமாக இருக்கிறான். இதுதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது எங்க இருக்கிறது? நம்ம தத்துவத்திலே இருப்பது. இதைத்தான் இந்த பாசுரமானது நமக்கு விரிவாக சொல்ல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த பெண்ணை போய் எழுப்புகிறார்கள். பெண்ணே, பொழுது விடிந்து விட்டது, நீ ஞானம் நிறைந்த பெண், நீ உறங்கிக் கொண்டிருக்கலாமா, நீ எழுந்து வா என்று அழைக்கிறார்கள். அப்போ விடிந்ததற்கு என்ன அடையாளமாகி இருக்கிறது என்று அந்த பெண் கேட்கிறார். அப்ப இவங்க சொல்றாங்க, ஆனை சாத்தன் என்கிற அந்த பறவை கீச்சு கீச்சு என்று ஒலி எழுப்புகிறதே, அந்த ஒளியினாலே நாம் விடிந்து விட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று சொல்லுகிறார். அப்போ அவங்க கேட்கிறாங்க, ஒரு ஆனை சாத்தான் பறவை ஏதோ தெரியாம சத்தம் போட்டதுனால அது விடிந்ததாக அடையாளப்படுத்தி கொள்ள முடியாதுன்னு. இப்ப இவங்க சொல்றாங்க, ஆனை சாத்தன்
கீச்சு கீச்சு எந்தெங்கும் ஆணை சாத்தன்கிறாங்க. எல்லா ஆணை சாத்தன் பறவைகளும் எழுந்து அது ஒளி எழுப்புகிறது என்று சொல்லுகிறார். அதனால உணர வேறாமோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஏன் இந்த பறவைகள் பேசிட்டு போகுதுன்னா, விடிகாலை பொழுது ஆகிவிட்டது, பெண் பறவை அந்த கூட்டிலேயே இருக்கிறது, ஆண் பறவை என்ன செய்யுது, இறை தேடி போக போகுது, பெண் பறவையும் ஒரு பக்கத்திலே போக போகிறது. அப்போ நம்ம இப்போ பகலெல்லாம் பிரிந்து இறை தேட போகிறோம். இனி பகலெல்லாம் நம்ம சந்திக்க முடியாது, மீண்டும் மாலையிலே தான் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால நமக்குள்ள பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் இப்போதே பேசிக்கொள்ளலாம் என்று அந்த பறவைகள் ஒன்றுக்கொண்டு பேசுவதுதான் கீச்சு கீச்சு என்று சொல்லுவது. இந்த பறவைகள் கீச்சு கீச்சுன்னு பேசுறது கூட இந்த பாகவதற்கு எப்படி இருக்கான், ஏன்னா நம்ம எழுந்திருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு இன்னைக்கு மாதிரி அலாரம் வைக்கிற விஷயமெல்லாம் இன்னைக்கு இல்லாததுனால அந்த பறவைகள் தான் நமக்கு அதை எழுப்பி விட்டுருக்கு. அந்த குரலும் கூட இவர்களுக்கு இனிமையாக இருக்குதான். நேற்று என்ன சொன்னாங்க, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி ஹரி என்ற பேரரவம், அது எப்படி ஹரின்னு சொல்றது இவங்களுக்கு ஒரு இனிமையாக இருந்ததோ, இந்த பறவைகள் பேசுவதும் கூட இவர்களுக்கு இனிமையாக இருக்குது. இந்த பறவைகள் சத்தம் போட்டதுனால தானே நம்ம விடிஞ்சிச்சுன்னு எந்திரிக்க முடியுது. அப்போ நம்ம பகவத் கைங்கரியத்துக்கு இந்த பாகவதர்கள் போவதற்கு இதுவும் உதவி செய்கிறது என்று இதையும் உகக்கிறார்கள் அவர்கள். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, பட்சிகள் கூட, ஞானக்குறைவில் இருக்க பட்சிகள் கூட என்ன செய்யுது, நம்ம இப்போ நாயகனை பிரிய போகிறோம், அவர் ஒரு திசையில நாம் ஒரு திசையில போக போகிறோமோ என்கிற அந்த வருத்தத்தை அங்கே வெளிப்படுகிறது. நீ என்ன செய்கிற, கிருஷ்ணனை பிரிந்திருக்கிறோம் என்கிற துன்பம் சிறிதும் இல்லாமல் நிம்மதியாக இப்படி நீ உறங்கிக் கொண்டிருப்பது, கிருஷ்ணனுடைய பிரிவை நீ சகித்து கொண்டிருக்கலாமா? ஒரு சாதாரண பறவை அது நாம பிரிய போறோமேங்கிற வருத்தத்தில் பேசிக்கிட்டு இருக்க, நீ பரமாத்மாவான கண்ணனையே பிரிந்திருக்கிறோமே, அந்த வருத்தம் சிறிதும் இல்லாமல் இருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, பேய் பெண்ணே. பெண் என்ன சொல்றாங்க, மதிகேடி, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா, பகவானைத்தான் மறந்த, நாங்கள் பாகவதர்கள்லாம் வந்து உன் வாசலை நின்று உன்னை எழுப்பணும்னு இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிறோமே, எங்களை பார்ப்பதற்காகவாது நீ எழுந்து வருகிறாயா, இல்லை உள்ளே இருந்து இந்த வர்றேன்னு ஒரு குரலாவது கொடுக்கிறாயா? இரண்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மதிகேடி நீ, புத்தி இல்லாத பெண்ணே என்று சொல்லுகிறார். அப்போ அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக, அதாவது உரிமை கோபம், இது வந்து குரோதமான கோபம் இல்லை. இந்த கோஷ்டியில் இந்த பெண் கலந்து கொள்வதற்கு தடை ஏற்படுகிறதே, அப்படி ஏற்பட விடக்கூடாது என்ற உரிமையிலே என்ன சொல்றாங்க, பேய் பெண்ணே என்று சொல்லுகிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, பகவானை அனுபவிப்பதை காட்டிலும் பாகவதர்களை அனுபவிப்பதே நன்றென்று இங்க பெரிய விஷயத்தை நாமக்கு இங்க காட்டுகிறோம். யார் முதல்ல நம்ம சேவிக்கன்னு நினைக்கலாம், பகவானை சேவிப்பது சிறப்பா பாகவதர்களை சேவிப்பது சிறப்பா என்று பார்க்கிற போது, அடியார்களை சந்திக்கிற போது பகவானை அப்புறம் பார்த்துக்கலாம் நினைச்சுக்கலாம். ஏன்னா இவங்க சந்தோஷமா இருந்தால் அவர் சந்தோஷம் ஆயிடுறாரு. அப்படிங்கிறதா இங்க கோஷ்டிக்கு தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே ஒரே குலம், தொண்டர்கள் குலம். அவர் யாரு, ஒரே தலைவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன யாரு, ஒன்றே குலம். வைணவர்கள் ஆகிவிட்டால் ஒரே குலம்தான். என்ன குலம், தொண்டர்கள் குலம். அவர் ஆனா பெண்ணா ஏழையா பணக்காரரா என்கிற பாகுபாடு இங்கே கிடையாது. ஒரே தலைவன் யார், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் ஒரே தலைவன். ஆக இப்படி இருக்கிற போது அவர் என்ன நினைக்கிறார், என் அடியவர்கள் சந்தோஷப்படுத்தினா போதும், அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது என்று அவர் இங்கே நமக்கு இங்கே சொல்லுகிறார். அப்போ இந்த உள்ள இருக்க பெண் என்ன நினைக்கிறாங்க, போது விடியாமல் இருக்கிற போது, இன்னும் பொழுது விடியலையே, ஆனால் நீங்கள் ஏதோ தூக்கம் வராமல் எந்திரிச்சு வந்து எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டு என்னை எழுந்து வா எழுந்து வான்னு கூப்பிட்றதும் இல்லாமல் பேய் பெண்ணேன்னு கடுமையான வார்த்தைகள்லாம் பேசி என்னை ஏசுறீங்களே, இதெல்லாம் ஒரு நியாயமா என்று கேட்கிறார். இது ஒரு விடிந்ததுக்கு உண்டான அடையாளமே ஏற்படுவதற்கு முன்னே நீங்கள் என்னை பற்றி இப்படி தவறாக பேசுகிறீர்கள் சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆனைச்சாத்தன் பறவை கீச்சு கீச்சுன்னு ஒளி எழுப்பினது உனக்கு விடிந்ததுக்கு உண்டான அடையாளமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு அடையாளத்தை நாங்கள் சொல்கிறோம். என்ன செய்கிறாங்கன்னா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ அப்படின்னு கேட்கும்.
ஆயர்பாடியில் இருக்க பெண்களுக்கு என்ன வேலை? ஆண்கள் எல்லாம் பசுக்களை மேய்த்து கொண்டு வந்து பசுக்களை பராமரிக்கிற வேலை, பால் கறக்கிற வரைக்கும் அவங்க வேலை. கறந்த பாலை காய்ச்சி அதை தயிராக்கி அதை கடைந்து அதிலிருந்து வெண்ணெயை பிரித்து அதை மோராக்கி வெண்ணெயை நெய்யாக்கி இதெல்லாம் செய்கிற வேலை யாருடையது? ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வேலை. அந்த பெண்கள் இந்த வேலையெல்லாம் எப்போ துவங்குவாங்க? அதிகாலையில். அவங்கெல்லாம் எந்திரிக்கிறது அவங்களுக்கு அதிகாலைன்னா, நமக்கு இப்போ அதிகாலைன்னா 7 மணி. காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சா தான் நமக்கு அதிகாலைன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே அதிகாலைங்கிறது 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வர்றது தான் அதிகாலை. அந்த அதிகாலை பொழுதிலே ஆயர்பாடியில் இருக்க பெண்கள் எல்லாம் தீர்த்தமாடி விட்டு பெருமாளை வணங்கி விட்டு தன் நித்திய கைங்கரியமாக இருக்கக்கூடிய அந்த தயிர் கடைகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே. அதான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோன்னு. இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவங்க தயிர் கடைகிற சத்தம் கேட்கலையான்னு சுருக்கமாக கேட்கலாம். ஆனால் அந்த தயிர் கடைகிற போது என்னென்ன அங்கே நிகழ்வுகள் ஏற்படுகிறது என்பதை விஸ்தாரமாக ஆண்டாள் நாச்சியார் சொல்றார். காசும் பிறப்பும் கலகலப்ப. அந்த தயிர் அங்கே அளவுக்கு அதிகமான பால் கிடைக்கக்கூடிய இடம். ஆயர்பாடியில் பசுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம். ஒவ்வொரு வீட்லையும் எவ்வளோ பசு இருக்குன்னு வீட்டுக்காரங்களுக்கு எண்ணிக்கை தெரியாது. அவ்வளோ பசுக்கள்ல இருந்து கறந்த பாலை காய்ச்சி அதை தயிராக்கி வச்சிருந்தா எவ்வளோ தயிர் இருக்கும். அந்த தயிரை கடைகிறதுக்கு வைக்கிறதுக்கு உண்டான தாலி பானை எவ்வளோ பெரிதாக இருக்கும். அவ்வளோ பெரிய பானையில் இருக்க தயிரை கடைகிறதுக்கு உண்டான மத்து எவ்வளோ பெரிதாக இருக்கும். நம்மலாம் இப்போ கடையிறோம்னா அந்த சின்ன சட்டியில் வச்சுட்டு கையில் வச்சு மற்ற கடையிறோம். அவங்களாம் அப்படி கடைச்சா கடைய முடியாது. அதனால் மிகப்பெரிய ஒரு பானைகள் தாலிகளை ஏற்படுத்தி அதிலே கொண்டு போய் அந்த தயிரை சேர்த்து அதை கடைகிறார்கள். அப்படி கடைகிற போது அந்த தயிரினுடைய தன்மை என்ன செய்யுமா, இவங்க அவ்வளவு சீக்கிரம் அந்த தயிரை கடைய விடாது. அப்போ என்ன செய்கிறாங்க? அந்த தயிரை கடைகிற போது தன் முழு பலத்தையும் பிரயோகிக்கிறாங்க. அது எப்படி இருக்கும்? பெரிய பானை இருக்கும், அதில் நடுவில் அந்த மத்தை நட்டிருப்பாங்க. அந்த மத்தை கடைஞ்சி இழுக்கிறதுக்கு ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறை அந்த ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள் அப்படி இழுத்து கடைகிற போது அவ்வளவு சாதாரணமாக வராதான். தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்தி அந்த தயிரை கடைகிறாங்களாம். அப்படி கடைகிற போது அவர்கள் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு நம்ம காசெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது என்ன செய்யுதான்? அவங்க அப்படி திரும்பி அப்படி இழுக்கிற போது அந்த தாலியானது அப்படி அசைஞ்சு அசைஞ்சு கொடுக்குதான். அதிலே இருந்து ஒளி வருதான். காசும் பிறப்பும் கலகலப்ப. அந்த ஒளி எழுப்பக்கூடிய அளவிலே அவர்கள் அந்த தயிரை கடைகிறார்கள். அப்ப காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்துங்கிறாங்களாம். அவ்வளவு சீக்கிரம் அந்த தயிரை இழுக்க முடியல, அவ்வளவு கெட்டியாக இருக்கு. அப்ப முழு பலத்தையும் பிரயோகித்து பெயர்க்கிறாங்க. பெயர்த்து எடுக்கிற மாதிரி அந்த தயிர்களை கடைகிறார். அவ்வளவு கஷ்டமாவா இருக்கும். தினந்தோறும் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த தயிர் கடை வேலை அவ்வளோ கஷ்டமானா அவங்க பாட்டு கடைஞ்சா கடைஞ்சிருப்பாங்களாம். இந்த கண்ணன் என்ன செய்கிறாராம், அத்தனை வீட்டுக்கும் ஒரே நேரத்தில் போயிடுறாங்க. பல உருவங்கள் எடுக்கக்கூடியவர் இல்லையா, எல்லா வீட்லையும் கண்ணன் இருப்பார். என்ன செய்வாராம், இவங்க கடையிற போது அவர்கள் கூட குறும்பு செய்யும் விதமாக அவங்க அந்த தயிரை கடைய விடாத அளவுக்கு அவங்க பின்னாடி பண்ணின்னு 2 கையையும் பிடிச்சுக்கிடுவார். அப்ப இவர் இருக்க பிடிக்க இவரையும் மீறி அவங்க அந்த கயிறை இழுக்கிறது. அப்படி காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து இந்த கண்ணன் செய்யக்கூடிய தீம்புக்கு இடையிலேயும் அந்த தயிரை கடையக்கூடிய காரியத்தை அவர்கள் செய்கிறார்களே. அப்படி செய்கிற போது என்ன ஆகுதுன்னா, மிக பலமாக பலப்பிரயோகம் படுத்துவதனாலே இங்கே கழுத்தில் இருக்கிற அந்த தாலிகள்லாம் அந்த இருக்க நகைகள்லாம் அப்படி அசைஞ்சு அதனாலே ஒளி வருகிறது. அதற்கு மேலே அந்த தயிரை கடுமையான முயற்சி பண்ணி கடைகிறாங்க. அப்படி கடைகிற போது என்ன செய்யுதுன்னா, அவர்கள் அள்ளி முடித்திருக்கக்கூடிய கூந்தல் அங்கே அவிழ்ந்து விழுந்து விடுது. நம்ம அது எங்கே பார்க்கலாம், பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது பார்க்கலாம். இப்பெல்லாம் அது இல்லை. முந்தி நாங்கள் சிறுபிள்ளையில் பார்த்துருக்கோம். முடி அவிழ்ந்து விழுந்தது கூட சண்டை போடுறது பார்த்துட்டு திரும்பி எடுத்து கட்டுவாங்க. அவ்வளவு வளப்பமான அந்த கூந்தல் அவிழ்ந்து விழுகிறதா. அப்படி அவிழ்ந்து விழுந்தது எப்படிப்பட்ட வாச நறுங்குழல் ஆய்ச்சியர். அந்த கூந்தல் அவிழ்ந்து விழுந்ததுனால அதிலே இருந்து ஒரு நறுமணம் வெளியே வருகிறது. அந்த நறுமணம் ஒரு வீட்டில இருந்து வந்தா அளவா இருக்கும்,
5 லட்சம் வீட்டுக்குள்ள இருந்து அதே வேலை நடக்குது. 5 லட்சம் பெண்களும் ஒரே நேரத்தில் தயிர் கடைகிறாங்க. 5 லட்சம் பெண்களுக்கும் இதே நிலைமை. 5 லட்சம் பெண்களுடைய கூந்தலும் கவர்ந்துருச்சு. அப்ப அதுல இருந்து வாசனை வரும்போது என்ன ஆகும்? ஆயர்பாடியில மொத்தமே அந்த வாசனை நறுங்குழல்னு அந்த வாசனை வீசுது. அந்த வாசனை உனக்கு கேட்கலையா? அந்த தாலி அசைறக்கூடிய அந்த ஒளி எழுப்பக்கூடிய ஒளி உனக்கு கேட்கலையா? அந்த வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் அந்த வாசனை அந்த ஆயர்பாடியெல்லாம் வீசுகிறது, அந்த வாசனை உனக்கு வரலையா அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த தயிர் கடையிறது எப்படி இருக்குன்னு சொல்றாரு. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மந்திரமலையை நிட்டு வாசுகிங்கிற பாம்பை வைத்து திருப்பார்கடலை கடையிற போது என்ன பாடுபட்டார்களோ அதே நிலையிலே தானே இங்கே அந்த பெண்கள் கடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. தாமரை கண்ணனை நினைத்து பாடுகிற அந்த கோபியஸ்தர்களின் ஒளி அப்படி அவங்க தயிர் கடையும் போது என்ன செய்யறாங்க? நமக்கு மனசுல என்னென்னமோ சிந்தனை ஓடும். நம்ம வீட்டில் இன்னைக்கு 50 லிட்டர் தான் தயிர் வந்திருக்கு, பக்கத்து வீட்டில் 70 லிட்டர்னு சொல்றாங்களே, எப்படி நம்ம குறைஞ்சி போச்சு அப்படின்னு இந்த லௌகீக சிந்தனையா ஓடும். ஆனா அந்த ஆயர்பாடியில் இருக்க பெண்கள் அவன் தீம்பு செய்து அவர்களை கடைய விடாத அளவுக்கு செய்தாலும் கூட அவனை பற்றின நாமத்தையே பாடுகிறார்கள். அப்போ இந்த ஆயர்பாடியில இந்த தயிர் கடையும் போது ஏற்படக்கூடிய இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம், இந்த காசும் பிறப்பும் கலகலப்ப, அந்த தயிரை கடையிற அந்த ஓசை, அதற்கு மேல அந்த நறுங்குழலிலிருந்து வரக்கூடிய வாசனை, அந்த தயிரை கடையும் போது அந்த ஆயர்பாடி பெண்கள் கண்ணனுடைய நாமத்தை சொல்கிற அந்த ஒளி, இது எல்லாம் சேர்ந்து எங்க போகுதான்? இந்த வாசனை, இந்த ஒளி, அவங்களுடைய நாம சங்கீர்த்தனை எல்லாம் சேர்ந்து வைகுந்தத்துக்கு போய் கேட்குறோம். ஆயர்பாடியில் நடக்கிற இந்த நிகழ்வு வைகுண்டத்தில் தினந்தோறும் போய் கேட்குது. இந்த ஆயர்பாடிக்குள்ளே இருக்கிற உன் வீட்டில் உனக்கு கேட்கலையா? இது விடுந்ததுக்கு உண்டான அடையாளமாக உனக்கு தெரியவில்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ பகவானுடைய சிறப்பு எங்க வரைக்கும் இருக்கு? பரமபதத்து வரைக்கும் போய் கேட்குது. அவங்களே ஆச்சரியப்பட்டு பரமபதத்தில் கிடைக்காத அனுபவம் ஆயர்பாடியில் நடந்து கொண்டிருக்கேன்னு மேலேருந்து எட்டி பார்த்து நம்ம கீழே போக முடியாதான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கீழே ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்ணான நீ என்ன செய்யற? எல்லா விஷயத்தையும் அறிந்திருந்து நீ மேலே மாளிகைக்கு மேலே இருந்து எட்டி பார்க்கிற மாதிரி நீ இருக்கிறியே. அப்படி கண்ணனுடைய அனுபவத்தை நீ இங்கே இழக்கலாமா? கேட்டிலையோ? இந்த விஷயமெல்லாம் உனக்கு கேட்கலையா? அங்க கேட்குது, வைகுண்டத்துக்கு கேட்குது. அவங்கெல்லாம் பொறாமப்படுறாங்க. அயர்பாடியில் இருக்கவங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதே, இது ஒன்று கூட நமக்கு கிடைக்கலையே. பரமபதத்தில் தினந்தோறும் பெருமாள் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம அவரை பார்த்துக்கிட்டே இருக்கோம், நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம், இவ்வளவுதான். அதனால அந்த இடத்துக்கு பேர் என்ன பேரு? கும்பீடு கேட்கும் இடமா. அங்க ஒன்றும் கோரிக்கை வைக்க முடியாது, அவர் கோரிக்கை நிறைவேற்ற மாட்டார். அங்க எந்த வேலையும் இல்லை. ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு தேவை எதுவுமே கிடையாது. தேவை இருந்தால் தானே கோரிக்கை. மனு எப்போ எழுதுவோம்? ஏதாவது நமக்கு தேவை இருந்தால் தான் மனு எழுதிட்டு போய் கொடுப்போம். அங்கதான் ஒண்ணுமே தேவையில்லையே, எல்லாம் நிறைவா இருக்கு. அதனால அங்க என்ன வேலை? கும்பீடு கேட்கும் இடம். இவங்க கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி கோஷ்டி நடக்கிறது, பாசனங்கள் சேவிக்கிறது, இந்த மாதிரி காலச்சேவங்கள் சொல்றது, கோஷ்டிக்கு அக்கறையா கொண்டு வந்து காப்பி கொடுக்கறது, அவங்களுக்கு தினந்தோறும் ஒரு பிரசாதம் ரகரகமாக கொடுக்கறது, இதெல்லாம் பரமபதத்தில் கிடைக்காது. அப்ப அது சிறப்பா இது சிறப்பான இதான சிறப்பு. அப்படி சிறப்பாக இருக்கிற நிலையை அனுபவிக்க மறந்து இந்த விஷயமெல்லாம் கேட்காதது போல நீ இருக்கிறாயே, கேட்டிலையோ என்று இவங்க சொல்றாங்க. அப்ப அந்த பெண் சொல்றாங்க, வாஸ்தவம் நம்ம தயிர் உடை கடையிற சத்தமெல்லாம் கேட்குது. கண்ணன் பிறப்பதற்கு முன்னே ஆயர்பாடியில் என்ன செய்தாங்கன்னா, அந்த விடிகாலை பொழுதுல அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சாங்க, தயிர் கடையிற வேலையை. இப்போ கண்ணன் பிறந்த பிறகு அவனுடைய கண் பரிசம் படுவதனாலையும், அவன் எல்லா பசுக்களையும் அப்படி தொட்டு தடவி கொடுக்கக்கூடிய அந்த கரப்பரிசம் படுவதனாலையும், இங்க இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பசுக்களாக இருக்கிறது? வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்களாக இருக்கிறது. அப்படி தொட்டு கறந்துட்டா பால் நிற்கவே மாட்டேங்குது. குடத்தையும் அண்டாவையும் போட்டுக்கிட்டே இருந்தா பால் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அளவான பால் இருந்தா தானே அதிகாலையில் வேலை துவங்கி இருப்பாங்க. இப்ப கண்ணன் பிறந்த பிறகு அளவுக்கு அதிகமான பால் இருக்கிறதுனால இரவு நேரம் பூரா தயிர் கடைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க இவ்வளவு ஆர்வமா சொன்ன விஷயத்த அந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, இப்ப நம்ம விடிகால பொழுதுலாம் தயிர் கடைஞ்சா நமக்கு நேரம் பத்தாதுன்னு சாயந்தரம் 6 மணிலேருந்து விடிய விடிய தயிர் கடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தயிர் கடைவது ஒரு அடையாளமாக நான் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
அவங்க சொல்றாங்க, நீ எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பெண், ஞானம் நிறைந்த பெண். நீ இல்லைன்னா எங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றின எந்த விஷயமும் எங்களுக்கு சரிவர தெரியாமல் இருக்கும். ஆக நீ என்ன செய்கிற, நாம் இல்லாட்டி இவங்க என்ன செஞ்சிருவாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நாம தானே சொல்ல வேணும் என்று எங்களுக்கு தலைவியாக இருக்கக்கூடிய செருக்கினாலே நீ இப்படி எதுவுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே கிடக்கிறார். உன்னை ஒரு கோபத்தில், உரிமை கோபத்தில் உன்னை பேய் பெண்ணேன்னு சொன்னோம். ஆனால் நீ யார் தெரியுமா, எங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய சகலவிதமான தகுதிகளையும் பெற்றிருக்கக்கூடிய பெண்ணாக நீ இருப்பதனாலே நாயக பெண்பில்லாய். பேய் பெண்ணே நாங்கள் அதுக்கு காரியம் ஆகலை. சரி கோவிச்சு பார்த்தோம், ஆகலை, அப்படின்னா கெஞ்சிட வேண்டியது தானே. கோவிக்கிறோம், அரட்டுறோம், ஆகலைன்னா ஐயா சாமின்னு காயை பிடிச்சிட வேண்டியது. அந்த நிலைமையில் இவங்க என்ன பண்ணாங்க, நாயக பெண்பில்லாய். எப்படி நாயக பெண்பில்லாய் இருப்பதனாலே நீ எங்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்கிறாயோ என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, என்னை நாயக பெண்பில்லா என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அவ்வளவெல்லாம் ஞானம் நிறைந்த பெண் நான் அல்ல. என்னிடம் ஞானம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நானும் உங்களிலே இந்த 5 லட்சம் ஆயர்பாடி கோஷ்டியிலே நானும் ஒரு பெண்ணாகத்தானே இருக்கிறேனே ஒழிய என்னை நாயக பெண்பில்லான்னு சொல்லி என்னை ஒதுக்கிறாதீங்க. அதுக்கெல்லாம் நான் எந்த விதத்திலும் தகுதியே இல்லை என்று சொன்னார். அப்போ அந்த பெண் என்ன செய்கிறாங்க, பேய் பெண்ணேன்னு சொல்லும் போதும் வருத்தப்படலை, நாயக பெண்பில்லா என்று சொல்லுகிற போதும் சந்தோஷமும் படலை. நான் எப்பவும் கோஷ்டியிலே உங்களிலே ஒருவராகத்தான் நான் இருக்கிறேன் என்று நினைத்து என்ன செய்கிறாங்க, உள்ளேருந்து பதில் சொல்லலை. இந்த பெண் பதில் சொல்லாமல் இருக்கிறாங்களே, எப்படியாவது இந்த பெண்ணை அழைத்து கொண்டு தானே நம்ம இந்த கோஷ்டியை போய் நிறைவுபடுத்த வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்யலாம், பகவானுக்கு ஏற்பட்ட அவாபத்தை ஒன்றை சொன்னால் உடனடியாக அந்த பெண் எழுந்து வந்து விடுவாள் என்று நினைக்கிறார். என்ன ஆபத்து, கேசி அதாவது குதிரை ரூபத்தில் ஒரு அசுரன் என்ன செய்கிறான், குதிரை ரூபத்தில் பகவானை அழிக்க வருகிறான், கண்ணனை. அப்ப அந்த கேசி என்கிற அசுரன் வருகிற போது அதனாலே கண்ணனுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு என்கிற செய்தியை இந்த பெண்ணினுடைய காதிலே படுற மாதிரி நம்ம சொன்னோம்னா, ஐயோ கண்ணனுக்கு ஆபத்து இருக்குதா, நம்ம உடனே எழுந்து போகலாம் என்று இந்த பெண் நினைப்பாளே என்று அந்த விருந்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஏன்னா நாயக பெண்பில்லாயின்னு சொல்லி கூட இந்த பெண்ணு வாய் திறக்கலையே. அதனால என்ன செய்யறாங்க, கண்ணனுடைய ஆபத்தை பற்றி சொன்னால் உடனடியாக இந்த பெண் எழுந்து வருவாள் என்று என்ன சொல்றாங்க, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தையோ. இந்த இடத்துல எங்க ஆபத்தை சொல்றாங்க, கேசவன் சொல்ற இடத்துல அந்த ஆபத்தை பற்றி சொல்லுகிறார். ஏன்னா கேசி என்கிற அந்த அசுரனை கொன்று முடித்ததனாலே தான் பகவானுக்கு கேசவன் என்கிற ஒரு திருநாமம் இருக்கு. அப்ப அதை பற்றி இங்க சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிற போது என்ன ஆரம்பிக்கிறாங்க, எடுத்ததும் கேசவான்னு சொல்லாம முதல்ல அவனுடைய குணங்கள் வெளிப்பட்ட விஷயத்தை எல்லாம் இங்கே முதலிலே சொல்லுகிறார். என்ன குணம் வெளிப்பட்டது, எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய குணமாக எது இருக்குன்னா வாட்சல்யம். முதல்ல ஒருவர் நமக்கு நல்லது செய்யணும்னா நம்ம மேல இறக்கப்படணும். நம்ம போய் ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு உதவி கேட்டு போனா இவர் நம்மளை ஏமாத்த வராரோ அப்படிங்கிற சிந்தனை இருந்தா நம்ம கிட்ட 10,000 ரூபாய் இருந்தா கூட அவருக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டோம். அப்போ இரக்க சிந்தனை முதலிலே இருந்தால்தான் நாம் பிறருக்கு உதவுகிற காரியமே நடக்கும். அதிலே மாற்று கருத்து இல்லை. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, முதலிலே முகமே வெளிப்படாமல் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற பகவானுடைய திருநாமத்தை முதலிலே சொல்லுகிறார், நாராயணன். ஏன் நாராயணன், நாராயணன் சொல்லுகிற போதே அதுக்கு என்ன அர்த்தம்னா, நரம் என்று சொன்னா மனிதர்கள், நர. நம்ம என்ன சொல்றோம், நமக்கெல்லாம் பேரு நரர்கள் அப்படின்னு சொல்றோம், நர. சரி, மனிதர்கள் இல்லாத உயிருள்ள பொருள்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, அந்த வஸ்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிற போது அந்ததையும் சேர்த்து சொல்லுகிற போது நார. அதுல என்ன வருது, உயிருள்ள அனைத்து பொருள்களும் சேர்ந்து விடுகிறது. மனிதர்களை மட்டும் குறித்தால் நர, உயிருள்ள அனைத்து ஜீவாத்மாக்களையும் சேர்த்து சொன்னா நார. சரி, அதுபோக உயிர் இல்லாத கூட்டங்கள் இங்க இருக்க, இந்த ஜட பொருளெல்லாம் இருக்க, இதையும் சேர்த்து சொன்னா நாரா. நர நார நாரா.
அனனே. நார அயனன் அப்படின்னா நார கூட்டங்களை, இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு கூட்டம். நம்ம மனிதர்கள் வேற, மிருகங்கள் வேற, ஜடப்பொருள்கள் வேறன்னு பிரித்து வச்சிருக்கோம். இதையெல்லாம் ஒன்று சேர்த்து அவருக்கு எல்லாம் ஒன்று தான். உயிர் இல்ல பொருள் ஒன்று தான், உயிர் இல்லாத பொருள் அவருக்கு ஒன்று தான். இதையெல்லாம் தாங்கி கொண்டிருப்பவன், இதையெல்லாம் தரித்து கொண்டிருப்பவன். அப்ப என்ன செய்யறாரு? இதெல்லாம் இயங்குவதற்காக, இதெல்லாம் உயிர்ப்போடு இருப்பதற்காக, இதையெல்லாம் தாங்கி கொண்டு இதுக்கு அந்தரியாமியாக இருந்து இதை இயக்கி கொண்டிருக்கக்கூடியவன் நாராயணன். ஏன் நம்மளை இயக்கணும்? நம்ம இயக்கிறதுனால அவருக்கு தான் தொந்தரவு. அதில் பல பேர் என்ன செய்கிறோம்? இது இல்லை, அது இல்லை, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சோம். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? இந்த ஆத்மாக்கள் எல்லாம் போய் ஒரு உடம்புக்குள்ளே நுழைந்து பூலோகத்திலே போய் கர்ம வினைகளை தொலைத்து வர வேண்டும் என்று சொன்னார். அப்போ இந்த ஆத்மாக்கள் மேலே இறக்கப்பட்டுத்தான் அவன் இந்த உலகத்தை படைத்து அதுக்கு ஒரு உடலை படைத்து இங்கே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். அப்போ நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உயிர்களையும் இந்த உடைமைகளையும் எல்லாம் படைத்து விட்டு இது இயங்குவதற்கும் அவரே காரணமாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த ஒலிபெருக்கி இருக்கு, மின்விளக்கு இருக்கு, மின்விசிறி இருக்கு, எத்தனையோ விதமான சாதனங்கள் இருக்காலும் கூட இது எல்லாம் இயங்குவதற்கு எது காரணமாக இருக்கும்? எல்லாம் இருந்தாலும் மின்சாரம்னு ஒன்று வேணும். மின்சாரம் கண்ணுக்கு தெரியுதா? அதுக்கு உருவம் இருக்கா? அதை தொட்டு பார்க்க முடியுமா? தொட்டலாம், அப்புறம் பார்க்க முடியாது. தொட்ட இடத்துல தூக்கி கீழே போட்டு. ஆக அப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மின்சாரம் எப்படி இதையெல்லாம் இயக்குகிறதோ அதை போல இந்த ஜீவாத்மாக்கள், இந்த ஜடப்பொருள்களுக்கெல்லாம் அவன் மறைந்து நின்று அந்தரியாமியாக நின்று முகம் காட்டாமல் நிற்கிறாராம். ஏன் அப்படி நிற்கணும்? இதை இயங்க வைக்கணுமே. இவற்றின் மேலே இருக்கக்கூடிய இரக்கம். அப்ப அந்த நாராயணன் என்று சொல்லுகிற போது அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாத்சல்ய குணத்தை இங்கே வெளிப்படுத்தி, அதுக்கடுத்து கண்ணுக்கே தெரியாம இருந்தா எப்படிங்க நம்புறது? சில பேர் நம்ப மாட்டாங்க, எதனாலும் கண்ணில் காட்டும்பாங்க. வலின்னு கண்ணில் காட்ட அவங்க காட்ட மாட்டாங்க. நம்மக்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, எனக்கு ரொம்ப வலிக்குதுங்கண்ணா, வலியை காட்டுங்கன்னா காட்ட மாட்டார். ஆனால் அவர்கிட்ட போய் பெருமாள் இருக்காருன்னா காட்டும்பார். அவர்கிட்ட இருக்கிற ஒரு வலிங்கிற ஒரு விஷயத்தையே அவனுக்கு காட்ட முடியலை. ஆனால் நம்மக்கிட்ட கடவுளையே காட்டுன்னு கேட்பார். ஆக இப்படியெல்லாம் நம்பாத சில பேர் வருவாங்களே பிற்காலத்தில். அதற்காக நீ எங்களுக்கு முகம் காட்ட வேணும் என்று கேட்டுக்கொண்டதுனாலே மூர்த்தி, அவன் உருவம் எடுத்து அவதாரமாக நம் முன்னே வந்து நிற்கிறார். கண்ணனாக, ராமனாக, பலராமனாக, பரசுராமனாக, நரசிம்மனாக நம் முன்னே வந்து அவன் அவதார சிறப்பிலே மூர்த்தியாக நிற்கிறான். இங்கே என்ன குணம் வெளிப்படுகிறதுனா, இங்கே சௌலபியம், சௌசீல்யம் ஏற்படுகிறது. சௌசீல்யம்ங்கிறது என்ன? உயர்ந்தவன் தன் நிலையில இறங்கி தாழ்ந்தவர்களோடு இறங்கி வருவது. உயர்ந்த நிலையிலிருந்து இறங்கி வருது. கொஞ்சம் வசதி ஆயிட்டா, நம்ம காரில் போனால் ஒருத்தர் சொந்தக்காரர் நடந்து போய்கிட்டு இருக்காரு, அவர் நம்ம சொந்தக்காரர் நம்மளை அண்ணேன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சருன்னு கார் கதவை ஏற்றிடும். ஏன்னா நம்ம நிலை உயர்ந்திருக்கு, அவர் நிலை தாழ்ந்திருக்கு. இவரை நம்ம உறவு முறை வச்சு கூப்பிட்டாருன்னா அடுத்தவன் நம்மளை லேசாக நினைப்போம். ஓ, இவனெல்லாம் அவன் சொந்தக்காரனா நினச்சிருவானேன்னு என்ன செய்வோம்? அதில் கூலிங் பேப்பர் ஓட்டி கண்ணாடி கார் கதவை ஏற்றிடும். அவன் எனக்கு சொந்தமே இல்லைன்னு, ஏன்னா நான் அவனோட உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். ஆனால் பகவான் நம்மளை விட எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிறார். நாம் நினைத்தே பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கிற அந்த பரமாத்மா நம்மை ரட்சிப்பதற்காக தன்னை இறக்கி கொண்டு கீழே வருகிறார். தன் நிலையில இருந்து இறங்கி வருவது, இது சௌசீல்யம். இந்த குணத்தை வெளிப்படுத்துகிறார் கேசவன மூர்த்தி என்கிற இடத்துல. அப்போ நாராயணா என்கிற இடத்துல அவனுடைய வாத்சல்ய குணம், இரக்க குணத்தை வெளிப்படுத்தி, மூர்த்தி என்று சொல்லுகிற இடத்துல அவனுடைய சௌசீல்ய குணத்தை, மேலே இறங்கி தாழ்ந்தவர்களோடு இறங்கி பழக வரக்கூடிய அந்த குணத்தை வெளிப்படுத்தி இதை இரண்டையும் சொல்லிவிட்டு, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அப்படி அவன் அவதாரமாக வந்து என்ன செய்தான்? நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே வரக்கூடிய ஆபத்தாக கேசி என்கிற அசுரன் மூலமாக வந்த ஆபத்தை நீக்கி கொடுக்கிறான். அப்ப ஆபத்திலே உதவக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மூன்று நிலையும் சொல்றாங்க. இன்னும் முதலிலே கருணை உடையவன், இரண்டாவதாக நம்மோடு இறங்கி வந்து நம்மோடு நெருங்கி பழகக்கூடியவன். பழகிறது மாத்திரமா? நல்லா பழகுவார் சாமி, நம்ம வச்சிருக்கலாம் எடுத்து சாப்பிடுவார். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா சொல்லாம கொள்ளாம காணா போயிடுவார். நம்ம கண்ணுக்கு முன்னே நிற்க மாட்டார்னா பிரயோஜனம் இல்லையா?
ஆனால் நமக்கு வர ஆபத்து வருகிற போது நமக்கெல்லாம் முன்னே நின்று நமக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுத்து நமக்கு உதவி செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். இந்த 3 குணங்களையுமே இங்கே வெளிப்படை 3 குணங்களை இங்கே உதாரணமாக சொல்றாங்க. ஆனால் பகவானுக்கு எவ்வளவு குணம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது மாத்திரமில்லை, பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்கே தெரியாது. அதனால தான் நம்ம ஆழ்வார் பாசுரம் பாட ஆரம்பிக்கிற போது 1000 பாசுரத்தில் முதல்ல தொடங்கும்போது சொன்னார், உயர்வு அற உயர் நலம் உடையவன். பகவானிடம் நம்மை ரட்சிப்பதற்கு எவ்வளவு குணங்கள் இருக்கு நமக்கே தெரியாது. நம்மளை ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா புதுசாக ஒரு குணத்தை கண்டுபிடிச்சு அது மூலமாக கூட வந்து நம்ம காப்பாற்றலாம். அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் இங்கே உதாரணத்துக்கு அந்த 3 குணங்களை இங்கே சொல்லுகிறான். அப்படி குணங்கள் நிறைந்து நம்மை காப்பதற்காக நம்மோடு கலந்து பரிமாற இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு ஏற்பட்ட ஆபத்தையும் அவர் சொல்லுகிறார்கள். அந்த கேசவனைன்னு சொல்லவுமே இவங்க கேசின்னு சொல்லியிருந்தா அந்த அம்மாவுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருக்கும். இவங்க கேசவனைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த கேசியை கொன்றதுனால தானே அவனுக்கு கேசவன்னு பேர். அப்போ அந்த ஆபத்து போயிடுச்சு. நான் அவசரமாக வந்து உங்களோடு சேர வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணனுக்கு ஆபத்து இல்லை. இவங்க எதை சொல்லி எழுப்பலாம்னு நினைச்சாங்களோ அதே இவங்களுக்கு எதிராக போச்சு. அந்த மாதிரி தான் கேசியெல்லாம் 2ஆக கிழிச்சு போட்டுட்டார். அவருக்கு அதனால எந்த ஆபத்தும் கிடையாது என்று மடியிலே நெஞ்சிலே கை வைத்து அமைதியாக இருக்கிறார். அப்போ சொல்றாங்க, இது நியாயமே இல்லை. நமக்கு வரக்கூடிய ஆபத்தை நீக்குவதற்காக கண்ணன் நமக்கெல்லாம் முன்னே வந்து அந்த கேசியை கொண்டு அங்கே நிற்கிறானே, அப்படிப்பட்ட அந்த கேசவனை பாடவும் நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கிறோம். அவனுடைய குணங்களை எல்லாம் சொல்லுகிறோம். நாராயணா, மூர்த்தி, கேசவா என்று அவனுடைய குணங்களை எல்லாம் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நீ என்ன செய்கிறா, கேட்டுக்கொண்டே நிம்மதியாக கிடக்கிற. சொல்லுவாங்க, இந்த தகர வீடெல்லாம் இருக்கும்போது நல்லா மழை காலம் இருந்துச்சுன்னா இந்த தகர வீட்டில் படுக்கிறவங்களுக்கு அவ்வளோ அருமையாக தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், தகர வீட்டில் வெயில் காலத்தில் படுத்தா தூக்கமே வராது. ஆனால் மழை காலத்தில், அந்த காலத்துலாம் இப்போ மாதிரிலாம் 1 நாள் 2 நாள் மழை நின்று போகுது, 8 நாள் 10 நாள் அடைச்சிக்கிட்டு பெய்யும். அப்படி பெய்யும்போது அந்த மழை விழுகிற சத்தம் அந்த தகரத்தில் கேட்குமா. இந்த தூங்குறவங்களுக்கு அந்த தகரத்தில் தண்ணி விழுகிற சத்தம் அப்படியே தாளாட்டுற மாதிரி தூங்கி நல்லா தூங்கிடுவாங்க. அது மாதிரி பெண்ணே நீ என்ன செய்கிற, நாராயணா, மூர்த்தி, கேசவான்னு அவனுடைய மேன்மையை பற்றி சொன்னா, ஆமாம் அவன் அவ்வளவு மேன்மையானவன் தான், அவன் அளவுக்கு குணம் நிறைஞ்சவங்க யாருமே கிடையாதுன்னு அதை நினைச்சே நீ மயங்கி கிடக்கிறியா. இப்போ நாங்கள் சொன்னது தான் தவறாக போச்சா, நீ உடனடியாக வந்து அவனோடு சேர வேண்டாமா. ஏன்னா பகவானுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு சொன்னாலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு என்று பல்லாண்டு வாழக்கூடிய பெரியாழ்வாரோட சம்பந்தம் இருக்குது நமக்கு. ஏன்னா பெரியாழ்வாருடைய மகள் தானே இந்த நோம்பை நடத்துகிறாங்க, ஆண்டாள் நாச்சியார். அவர்களோடு சம்பந்தம் இருந்தும் கூட அவனுக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று சொன்ன பிறகும் கூட நீ இப்படி பேசாமல் இருக்கலாமோ. நீ உடனடியாக எந்திரிச்சு வரணும். எப்படி வரணும், நீ எழுந்து வந்து இந்த ஆபத்திலிருந்து நம்மை போக்கிய கண்ணனை போய் நாம் எல்லாரும் ஆலிங்கனம் பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். தண்டகாரண்யத்திலே கரதூஷணாதிகளை கொன்றுவிட்டு அங்கே இருக்கிற மகரிஷிகளுக்கெல்லாம் நன்மையை ஏற்படுத்தி கொடுத்தான் ராமபிரான். அப்போ வருத்தப்பட்டு செஞ்சார், ரிஷிகளே உங்களுக்கு இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியாம நான் விளையாட்டு பிள்ளைய அயோத்தியிலே இருந்துட்டேனே, ஏதோ கைகேயி கேட்ட வரத்தினாலே காட்டுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததே நீங்கள் சந்தோஷப்பட்டு கரதூஷணாதிகள்லாம் கொண்டுட்டாரு, ரிஷிகளுக்கு நல்லது செய்கிறார். இந்த நிகழ்வை பார்த்த சீதா பிராட்டி வைதேகி ஓடி வந்து ராமபிரானை ஆலிங்கனம் பண்ணார். பரவாயில்லைங்க, உங்களுக்கு இவ்வளவு இரக்க குணம் இருக்கு, இந்த ரிஷிகளை காப்பாற்றி இருக்கிறீர்களே அப்படின்னு சந்தோஷத்தில் சீதா பிராட்டி வந்து எப்படி காடாலிங்கனம் செய்தாரோ அதே போல நீ என்ன செய்யணும். நம்மளும் அந்த பிராட்டி கூட சேர்ந்தவங்க இல்லையா, பிராட்டி சம்பந்தத்தோட நம்ம இருக்கோம். பெருமாள் சம்பந்தம் அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு பிராட்டி சம்பந்தம் தான் பிரதானம். அப்படிப்பட்ட பிராட்டி சம்பந்தம் இருப்பதனால நீ என்ன செய்யணும், ஜனகராஜனுடைய மகள் சீதா பிராட்டி எவ்வாறு வந்து ராமனை ஆலிங்கனம் பண்ணாலோ அது மாதிரி நாம் எல்லோரும் போய் நமக்கு விரோதியை போக்கின கண்ணனை கட்டி தழுவ வேண்டாமா, அதை விட்டு விட்டு நீ இப்படி உறங்கி கிடக்கலாமா. கேட்டிலையோ தேசமுடையாய் திரவேலோரம்பாயா. இந்த விஷயத்தை இவங்க சொல்ல 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 நாராயணா, மூர்த்தி, கேசவான்னு இந்த பகவானுடைய மேன்மையை சொல்ல சொல்ல இந்த உள்ள இருக்க பெண் என்ன கேட்குறாங்க, கேட்டு கேட்டு மிகவும் ஆனந்தமாக அனுபவிச்சு அந்த பெண்ணினுடைய தேகத்தில இருந்து ஒரு தேஜஸ் வருதான், ஒளி கிளம்பு தான்.
என்னடா இவ்வளவு சொல்றோம், இந்த பெண்ணு உள்ள இருந்து ஒண்ணுமே பதில் பேசலையே, உள்ள என்னதான் நடக்குது, உண்மையில முழிச்சிருக்கா இல்ல மயங்கி போய் கீழே கிடக்கா இல்ல வீட்டுக்குள்ள இல்லையா அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு வரும்போது என்ன செய்யறாங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறார். எட்டி பார்த்தா அந்த அம்மா படுத்திருக்கிற கோலத்திலேயே தக தக தகன்னு ஜொலிக்கிறாங்களாம். தேஜஸ், அவ்வளவு தேஜஸ். என்ன, பகவானுடைய குணானுபவங்களை அனுபவிக்க 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 தன்னை போலவே அவர்களிடம் ஒரு ஒளி ஏற்படும். சொல்றாங்க இல்லையா, பெரிய ஒரு ஞானிங்க முத்திட்டாரு, பின்னாடி தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல இந்த பெண்ணுக்கு தேகம் முழுதும் ஒளிவட்டம் தெரிகிறது. அப்ப இதை பார்த்து எங்களுக்கு மேலும் வருத்தமாயிடுச்சு. நீ வெளியே தான் வரலன்னு நினைச்சோம், இப்படி நாங்க சொல்ற விஷயத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு இவ்வளவு தேஜஸா இருக்கியே, அது உனக்கானது இல்லை, அந்த தேஜஸ் எங்களுக்கானது. அதை நீ அணை போட்டு மறைக்க கூடாது. அந்த தேஜஸோடு வந்து தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய், அந்த தேஜஸை நாங்களும் அனுபவிக்க வேண்டும். பகவானுடைய நாமத்தை கேட்கிற போது, அதை உள்ளபூர்வமாக அனுபவிக்கிற போது, உன் தேகத்திலே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை எல்லாம் நாங்களும் அனுபவிக்கணும். நீ வந்து என்ன செய்கிற, கடல்ல நிலா போல இருக்கு. கடல்ல நிலா எரிஞ்சா என்ன, எரியாச்சு என்ன, அந்த வெளிச்சம் யாருக்கு பிரயோஜனப்படும்? நீ அது மாதிரி நீயா அனுபவிக்காத. உன்னுடைய வெளிச்சம் இந்த நாட்டுக்கும் தேவைப்படுகிறது, இந்த கோஷ்டிக்கும் தேவைப்படுகிறது. அதனாலே பெண்ணே, நீ வந்து திறந்து இந்த கோஷ்டியில வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த தினத்திலே இந்த பெண்ணை எழுப்புறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.